குறள் 801 பழைமை எனப்படுவ தியாதனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. விளக்க உரை. பழைமை பாராட்டுவது என்னவென்றால். பழகிய நண்பர்கள் தங்களின் உறவை அழியாமல் பாதுகாப்பதுதான். குறள் 802 நட்பிற் குறுப்பு கெழுதகைமை மட்டதற் குப்பாதல் சான்றோர் கடன். விளக்க உரை. பழைமையான நண்பர்களின் உரிமையை பாராட்டுகிற சான்றோர்க்குரிய கடமைதான் உண்மையான நட்புக்கு அடையாளமாகும். குறள் 803 பழகிய நட்பெவன் செய்யுங் கெழுதகைமை செய்தாங்கமையா கடை. விளக்க உரை. பழைய நண்பர்கள் உரிமையோடு செய்த காரியங்களைத் தாமே செய்தது போல உடன்பட்டு இருக்காவிட்டால். அதுவரை பழகிய நட்பு பயனற்று போகும். குறள் 804 விழைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையாட் கேளாது நட்டார் செயின். விளக்க உரை. பழகிய நட்பின் உரிமை காரணமாக தமது நண்பர் தம்மை கேளாமலே ஒரு செயல் புரிந்து விட்டாலும்கூட நல்ல நண்பராயிருப்பவர் அதனை ஏற்றுக்கொள்ளவே செய்வார். குறள் 805 பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செயின். விளக்க உரை. வருந்தக் கூடிய செயலை நண்பர்கள் செய்தால் அது அறியாமையினாலோ அல்லது உரிமையின் காரணமாகவோ செய்யப்பட்டது என்றுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும். குறள் 806 எல்லைக்கண் நின்றார் துறவார் தலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. விளக்க உரை. நீண்டகால நண்பர்கள் தமக்கு கேடு தருவதாக இருந்தால்கூட நட்பின் இலக்கணம் உணர்ந்தவர்கள் அவர்களது நட்பைத் துறக்க மாட்டார்கள். குறள் 807 அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை எவர். விளக்க உரை. தம்முடன் பழகியவர்கள் தமக்கே எதிராக அழிவுதரும் காரியத்தைச் செய்தாலும்கூட அன்பின் அடிப்படையில் நட்பு கொண்டவர் அதற்காக அந்த அன்பை விலக்கிக் கொள்ள மாட்டார். குறள் 808 கேளிழுக்கங் கேளாக் கெழுதகைமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செயின். விளக்க உரை. நண்பர்கள் செய்யும் குற்றத்தை பிறர் கூறி அதனை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நம்பிக்கையான நட்புரிமை கொண்டவரிடத்திலேயே அந்த நண்பர்கள் தவறாக நடந்து கொண்டால் அவர்களுடன் நட்பு கொண்டிருந்த நாளெல்லாம் வீணான நாளாகும். குறள் 809 கெடாஅ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடாஅர் விழையும் உலகு. விளக்க உரை. தொன்றுதோட்டு உரிமையுடன் பழகிய நட்புறவை கைவிடாமல் இருப்பவரை உலகம் போற்றும். குறள் 810 விழையார் விழைய படுப பழையார்கண் பண்பின் தலைப்பிரியா தார். விளக்க உரை. பழமையான நண்பர்கள் தவறு செய்த போதிலும் அவர்களிடம் தமக்குள்ள அன்பை நீக்கிக் கொள்ளாதவர்களை பகைவரும் விரும்பி பாராட்டுவார்கள்.